டிசம்பர் 11 நாங்க மாநில மாநாடு போட்டுறோம் சென்னையில். டிசம்பர்ல நம்ம சாஜிர் மில்லத் அப்துல் சமத் சாஹிபுடைய பிறந்த நாள் அக்டோபர் 4. சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் பிறந்த நாளை கொண்டாடுறதுங்கிறதெல்லாம் மார்க்கத்துக்கு உகந்ததல்ல. ஆனால் அரசியல் ரீதியாக எதையாவது ஒரு காரணம் காட்டி நம்முடைய கொள்கை முழக்கத்தை கொண்டு ஒரு அடையாளப்படுத்துவதற்காக மாத்திரம் காயிதே மில்லத் அவர்களுடைய பிறந்த நாள், சாஜிர் மில்லத் அவர்களுடைய பிறந்த நாள் என்று சொல்லி காயிதே மில்லத் அவர்களுடைய பிறந்த நாளை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி விழிப்புணர்வு நாளாக தமிழகம் எங்கும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பல கல்விச்சாலைகளுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த காயிதே மில்லத் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் அதற்கு பயன்படுத்துகிறோம். அதே போல சமய நல்லிணக்கத்தையே தன்னுடைய எல்லா பிரச்சாரங்களிலும் எல்லா நடைமுறைகளிலும் எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் தொடர்ந்து சொல்லி வழிகாட்டி வந்த சாஜிர் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்களுடைய பிறந்த அக்டோபர் 4 சமூக நல்லிணக்க விழாவாக நாளாக எடுத்து நாம் செயல்பட்டு வருகிறோம். அதில் பிற மதத்து சமுதாய தலைவர்களை எல்லாம் அழைத்து சமூக நல்லிணக்கம் என்றால் என்ன, இஸ்லாம் கூறக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பதையெல்லாம் அவர்கள் மூலமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முறை. அந்த வகையில இந்த அக்டோபர் 4 சமூக நல்லிணக்க விழாவாக நடத்தப்படணும் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் நம்ம முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து ஒருவர், கிறிஸ்டியன் சமுதாயத்திலிருந்து ஒருவர், இந்து சமுதாயத்திலிருந்து ஒருவர் என்று ஒரு சான்றோர் பெருமக்கள் என்ற வகையில அடையாளப்படுத்தி அவர்களுக்கு நல்லிணக்க விருது கொடுத்து உற்சாகப்படுத்துவது என்பது தொடர்ந்த முறை. ஆனால் இந்த வருடம் 3 தனித்தனி சமுதாயத்துக்காக கொடுக்காம நல்லிணக்க நாயகர் அப்படிங்கிற விருது முதலமைச்சருக்கு கொடுத்து அவரை பெருமைப்படுத்துவதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சட்ட ரீதியாகவும் பிரச்சனைகள் என்று வருகிற போது நாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் செவிசாய்த்து சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்திய விதங்களை அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி அவருக்கு நன்றி பாராட்டி இன்னும் ஆக வேண்டிய நம்முடைய சமுதாயத்திற்கு தேவையான காரியங்களை எல்லோருக்கும் முன்பாக பட்டவர்த்தனமாக எடுத்துச் சொல்லி ஒரு ஓப்பன் கமிட்மெண்ட் இவரிடத்திலிருந்து வாங்கக்கூடிய வகையில் தான் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து ஒரு விழாவாக இதை செயல்படுத்தணும்னு சொல்லி நம்ம முடிவுபடுத்தணும். அந்த வகையில முதலமைச்சரிடத்துல தேதி அக்டோபர் 4 கிடைக்காம அது நவம்பர்லயும் இல்லாத அந்த சூழ்நிலையில டிசம்பர் 11 அவர் கொடுத்த தேதியையே நாம் அதை பயன்படுத்தி அந்த கான்பரன்ஸுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல மிக முக்கியமாக அந்த நாள் காலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முஹல்லா முத்தவள்ளிகள் ஜமாஅத் நிர்வாகிகள் கருத்தரங்கம் என்று வைத்து எல்லா ஜமாஅத்து தலைவர்களையும் அழைத்து ஜமாஅத்து தலைவர்களுக்குள்ள பொறுப்பு என்ன, வெறுமனே பள்ளிவாசல்களில் கணக்கு பார்ப்பது, ஆலிம் சமார்களுக்கு மோதினார்களுக்கு சம்பளம் கொடுப்பது, நோன்பு வந்தால் கஞ்சி காய்ச்சுவது, இதுதான் முத்தவள்ளிகளுடைய பொறுப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றி சமுதாயத்தில் நிறைய காரியங்கள் ஒவ்வொரு ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகளால் செயல்படுத்த முடியும் என்பதனை அவர்களுடைய விழிப்புணர்வுக்கு கொண்டுட்டு வந்து பைத்துல் மால், கல்வி வளர்ச்சி, கல்வி மேம்பாட்டு திட்டம், ஜக்காத்துகளை பெற்று முறையாக ஏழைகளுக்கு வழங்குவது, ஏழை குடும்பங்களுடைய மேம்பாட்டிற்கு பணக்காரர்களிடத்தினுடைய பொருளுதவியை பெற்று செய்வது, நல்ல பல நற்காரியங்களில் நற்பணிகளில் ஈடுபடுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதற்காக அந்த மாநாடு. சில ஜமாத்துகள் பைத்துல் மால் எல்லாம் அமைத்து நன்றாக செயல்படுகிறார்கள். அவர்களை அடையாளப்படுத்துவதன் மூலமா ஒரு 5-6 ஜமாத்துகளை அழைத்து அவர்களுக்கு விருது வழங்கி அவர்களையும் உற்சாகப்படுத்தி இது போன்ற ஜமாத்தாக மற்ற ஜமாத்துகள் எல்லாம் செயல்படணும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காண்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக அந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் காலையில் 9 அப்புறம் 3 மணிக்கு